கல்யாணத்துக்கு எந்த ஊர்ல இப்படி போனாவ? பார்த்தல்ல செயின் போட்டுருக்காவ ஆரத்தி எடுத்த பொண்ணுக்கு. அவ என்ன அத்தா அத்தான்னு சொல்லுதா? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. இங்க நிச்சயதார்த்தம் தான் நடந்துட்டு இருக்கு. பியூலா பாத்தியா பொண்ணுக்கு தங்கச்சி நல்லா இருக்குல்ல? நெட்டப்பிடலாம்ல? அப்போ ஒண்ணு போலதான் இருப்பாள், வேற நல்லதான் இருக்கும். சாமுக்கு பொருத்தமா இருக்குமா? அப்படி கொஞ்சம் வளர்த்தியா இருக்கால? ஆமா நல்ல வளர்த்தியா இருக்கா. ரெண்டும் ஒரே வளர்த்தியா தான் இருக்கும்னு நினைக்கேன். சாமு தான் நல்ல வளர்த்தியா இருப்பானே. சாணு முடிச்சிருக்கான் பாப்போம். அங்க பாரு அத்தி ரேச்சலு உன் வாழ்க்கை சேர்த்து பெரும்பொழுக்க கவின் போய் என்னமா வளைஞ்சுக்கிட்டு பின்னாடியே போறான். பையன் உள்ள எப்படி வளைஞ்சுக்கிட்டு நிக்காம பாரு. நான் உன்கிட்ட கவினை பத்தி சொன்னேன், நீ தான் நம்ப மாட்டேன்னு சொன்ன. இப்ப பாத்தியா பொண்ணுக்கு தங்கச்சி கூட எப்படி டூயட் பாடிக்கிட்டு நிக்காம பாரு. பொண்ணுக்கு தங்கச்சி நீ கேட்டுக்கிட்டேன்னு கேட்டா ஒண்ணு சாரின்னு சொல்லி இங்கே தாலி கட்டிடுவான். வேணாலும் பாரு கருவைய மூடிட்டி. அவன் செய்யறதுல உனக்கு பேச தெரியல, நான் சொன்னது உனக்கு குத்தமா போச்சுது. நீயே பாரு அவன் எங்க நிக்காம வருவத. முத எங்க நின்னா இப்ப எங்க நிக்காம பாரு. ஏதோ சொன்னாவளாட்டி? அத இப்ப நீங்க சொன்னீல்ல மனசுல புருஷன் கொண்டாட்டின்னு. எங்க பத்தி சொன்னாவ? இக்க அவ கடக்காக்கா அவகிட்டே கேட்டிட்டு இருக்க. சத்தியமா சொன்னவ தெரியுமா? சரி உன் மனசுக்குள்ளே வச்சுக்க, வெளியில யார்ட்டி சொல்லிக்கிட்டு இருக்காத. சொல்லக்கூடாதா? ரகசியமா தான் வைக்கணும். வாயை மூடிக்கிட்டே இரு. ஓ அதான் அவன் அப்படி சொன்னாவல. அப்போ சரின்னு சொல்லிருட்டா? ஆமா அப்படிதான் சொல்லணும். சரி யார்ட்டி சொல்ல மாட்டேன்னு சொல்லிரு. ஓகே அது இருக்கட்டும். அந்த கவினை பாரு விட்டாவ தாவணி இவனே கட்டி விட்டுவான்னு நினைக்கேன். என்னட்டு இப்படி